Hi guys, welcome back to my channel. So இன்னைக்கு நம்ம சேனல்ல வெந்தயக்கீரையோட ரெசிபி தான் பார்க்க போறோம். இது வந்து நான்வெஜ் கூட்டு ரெசிபி, ரொம்பவே டிஃபரண்டான ரெசிபி, பாய் வீட்டு ஸ்பெஷல். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாம பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஒரு கடாய் எடுத்துட்டு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து பொடிசா நறுக்கி எடுத்திருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிட்டு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்த உடனே நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறோம். கொத்துக்கறி ஆட் பண்ணுறேன், மட்டன் கொத்துக்கறி, தக்காளி, பொட்டேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். மசாலா வந்து நான் மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, கரம் மசாலா, மல்லித்தூள் இதனாலும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் மட்டன் மசாலா வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். கீரையை பொடிசாக நறுக்கி நான் சேர்த்துருக்கேன். உப்பு ஆட் பண்ணிக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ்க்காக மூடி போட்டு மூடி வைக்கும்போது நல்லா கொதிச்சு வரும். இந்த டைமில் வந்து நம்ம அரை மூடி தேங்காவை வந்து நான் நல்லா அரைச்சி எடுத்திருக்கேன். மைய அரைச்சி நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி ஆட் பண்ணுறேன். கசப்பு தன்மை தெரியாமல் இருக்கணுன்றதுக்காக நாட்டு சக்கரை ஒரு அரை ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம். சின்ன ஸ்பூனில் 10 நிமிஷம் நீங்கள் மூடி போட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். சூடான சாப்பாடில் ஒரு ஸ்பூன் நெய் போட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் எப்படி வந்திருக்குன்றதை சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்காக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.